ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நான் இந்த வீடியோவில் பிஹைண்ட் த சீன்ஸ் ஆஃப் கார்ஸ் 24. ஸோ கார்ப்பரேட் ஆக்சுவலாக கார்ஸ் 24ங்கிறது ஒரு கார்ப்பரேட். ஸோ பிஹைண்ட் த சீன்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது என்ன, அவங்க பண்ணுறது என்ன, நான் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ என்கிட்ட கிணறு வெட்டின ரசீது இருக்குது. ஸோ என்கிட்ட பக்காவான எல்லா ப்ரூஃப்ஸும் இருக்குது, ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண தான் போகிறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, வேர் இட் இஸ் ஸ்டார்டட். ஓகேங்களா? நான் வந்து ஒரு புது கார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கார்ஸ் 24 ரீச் பண்ணுறேன். ஸோ எனக்கு நான் ஆல்ரெடி என்கிட்ட ஏற்கனவே ஒரு கார் இருக்குது. நான் அதை கொடுக்கணுங்கிற ஐடியாவுக்கு நான் வரல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு நம்ம எதுக்காக அந்த கதைக்குள்ளே போனோங்கிறத தெரிஞ்சுக்குவோம். நான் புது கார் எடுக்க போகிறேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு என்கொயரி கால் வருது, சார் உங்ககிட்ட ஒரு பழைய கார் இருக்குன்னா நீங்கள் செல் பண்ணிட்டு வைத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் சார் அப்படின்னு. ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு கார் இருந்துச்சு, ஃபோர்ட் ஃபியஸ்டா. பட் நான் அவங்க எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட நான் சொல்கிறேன், ஆக்சுவலாக இது வந்து 4th ஓனர் வெஹிக்கிள் சார், அண்ட் ஹெச்சி இன்சூரன்ஸ் இல்லை, பிகாஸ் அது 2009 மாடல் வண்டி. ஹெச்சி இன்சூரன்ஸ் இல்லை சார், முடிஞ்சிச்சு. அண்டு வண்டியிலையுமே நான் டிரைவர் சைடில் டென்ட் வச்சுருந்தேன். அண்ட் ஓனர் ஆல்சோ இந்த ஊரில் இல்லை. சரிங்க, நான் இவ்வளோ விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி என் கார் உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸை என் கார் சாட்டிஸ்ஃபை பண்ணாது, இது உங்கள் ஸ்டாண்டர்டுக்கான கார் என் கார் கிடையாது, ஸோ நான் கொண்டு வரல சார் அப்படின்னு சொல்கிறேன். நான் கேஷ் கொடுத்து நான் அந்த காரை எடுத்துக்கிறேன், நான் உங்ககிட்ட இருக்க காரை நான் என்னோட கேஷ் கொடுத்து நான் எடுத்துக்கிறேன், நான் இந்த காரை விற்கலை உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அதுக்கான ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்கு. நான் இதை நான் வந்து நம்ம ஸ்க்ரீனில் நான் பாப்பப் பண்ணுறேன், நீங்களும் கேளுங்க அதை. ஓகேங்களா? நான் அவங்க எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட எல்லாமே சொல்கிறேன். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நீங்கள் கொண்டாங்க, நாங்கள் ஸ்கிராப் கண்டிஷனில் இருந்தாலும் கூட நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு என்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அண்ட் நான் ஓனர்ஸ் பற்றிலாம் கேட்குறேன். சார் 4th ஓனர், என் வண்டியில் டென்ஸ் இருக்குது, பட் ஈவன் தோ நாங்கள் எடுத்துக்குவோம் சார், உங்கள் வண்டிக்கு நல்ல வேல்யூ இருக்குது. எவ்வளோ? 1.5 லட்சம் ரூபா டைரக்ட் கஸ்டமருக்கு சேல் பண்ணி கொடுப்போம் சார். ஸோ உங்களுக்கு வண்டி 1,40,000 கிட்ட சேல் பண்ண முடியும். சரி மேடம். இந்த அமௌண்ட் ஓகேவா சார்? என் வண்டி 60-70 ரூபா கூட தாண்டாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அந்த கண்டிஷனில் தான் வச்சுருந்தேன். டு பி ஃப்ராங்க், எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், நீங்களே அதை கேளுங்களேன். இப்போ நான் வந்து என் வண்டி வேணான்னு சொல்கிறேன், பட் தே ஆர் புஷிங் அஸ். எப்படி நிறைய அமௌண்ட்டை சொல்லி நீங்களே இதை கேளுங்க. டென்ஸ் இருக்கு கொஞ்சம். ஸோ ஹெச்டி இன்சூரன்ஸ் இல்லை வண்டியில். ஓகே சார், நம்ம ஸ்கிராப் கண்டிஷன்ல நம்ம எடுக்கிறோம் சார், நம்ம எடுப்போம் சார் நம்ம சைடுலேருந்து. அதுக்காக தான் கேட்குறேன். அதனால தான் சொல்கிறேன், வண்டி நல்லா இருக்கிறதுனால எனக்கு அந்த ரேட்டு இல்லை மனசு இல்லை. பார்த்துருக்கீங்களா, வேல்யூஷன் பண்ணி பார்த்துருக்கீங்களா சார்? அதான் கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு தெரியும் இவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு. சரி, ஓகே, இதுக்கு பின்னாடி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் நெக்ஸ்ட் டே ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நான் நேராக காரை கொண்டு போய் காட்டுறேன். அவங்க எக்ஸிக்யூட்டிவ் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. பக்கா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே பேசலை. ஓகேங்களா? இந்த இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட கொண்டு வர்றாங்க. என்னன்ட்டு, லைக் சார், இது உங்கள் இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, உங்கள் ரிப்போர்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 300 ரூபா பே பண்ணணும் சார். அதாவது ரிப்போர்ட் பார்த்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு, சேலுக்கு லிஸ்ட் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி இதை பற்றி இந்த அமௌண்ட்டையோ இதையோ சொல்லவே இல்லை. 2 டைப்ஸ் ஆஃப் லிஸ்டிங் இருக்குது. ஒன்று குளோபல் ஆக்ஷனா, மீன்ஸ் இந்தியா ஃபுல்லாக ஆக்ஷன் நடக்குமா, இல்லையா லோக்கல் ஆக்ஷனா. டிஎன் வெஹிக்கிள்ங்க, சரிங்களா? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசுவோமே. தமிழ்நாடு வண்டி குளோபலில் எடுத்துகிட்டு போய் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு அந்த வண்டிக்கு ஒர்த்து கிடையாது. சரி, நான் வந்து இல்லைங்க நான் டிஎன்ஏ போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதோட விலை 352 ரூபா. நான் ஸ்க்ரீனில் கூட போடுறேன். 352 ரூபா கிட்ட சொன்னாங்க. நான் பே பண்ணி லிஸ்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி காஸ்ட் இருக்குன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லலை. அவங்க எக்ஸிக்யூட்டிவும் சொல்லலை, இதுக்கு முன்னாடி காலில் பேசினவங்களும் சொல்லலை. நீங்கள் ஃப்ரீ இன்ஸ்பெக்ஷன்னா பேசுவாங்க, ரிப்போர்ட் வேணும்னா உங்களுக்கு பே பண்ணணுமா, லிஸ்ட் செல் பண்ணணும்னா பே பண்ணணுமா. நானும் ஓகே ஃபைன், எனக்கு இது விற்காதுன்னு ஷியோராக தெரிஞ்சு போச்சு. பட் எனிவே நம்ம பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? லிஸ்ட் பண்ண டேட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஏப்ரல் 6th லிஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? எவ்வளோ அமௌண்ட்டுக்கு கோட் பண்ணுறாங்கன்னா 1,60,000
60,000. இது ஏன் வித்தா நல்லது தானே, எனக்கும் லாபம் தானே. பட் ஃபைன், எனக்கு அது போகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. என் ரிப்போர்ட்ல வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி டென்ஸ் இருக்குது, அது இது இருக்கு, லைக் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர், ஃபைன், கரெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இது ஆக்ஷனுக்கு போகுது. ஆக்ஷன்ல ஒரு பைய வாங்கல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. 10வது நாள் எனக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்களோட இப்போ ஒரு வேற எக்ஸிக்யூட்டிவ் பேசுறாங்க. ஒரு லேடி என்கிட்ட பேசி, சார் இந்த மாதிரி உங்க வண்டியை வந்து நாங்கள் குளோபல் ஆக்ஷன் பண்றோம் சார். இதனால வந்து உங்க வெஹிக்கிள் வந்து 1,60,000க்கு விற்க முடியும். உடனே, அதாவது பார்ட்டி டு பார்ட்டி வாங்கிக்குவாங்க. இதுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, டைரக்ட், அதாவது நீங்க Cars24 ஆப் போனீங்கன்னா 2 கேட்டகரி இருக்கும். Cars24 ஸ்டாக்ஸ் அண்ட் வெரிஃபைடு செல்லர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி இருக்கும். ஸோ இதுல வெரிஃபைடு செல்லர்ஸ்ல உங்க கார் லிஸ்ட் ஆகும்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு பின்னாடி ஏதோ அமௌண்ட் வாங்குறதுக்காக தான் அவங்க இப்படிலாம் பேசுறாங்க, பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி. நான் உடனே டைரக்டா நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கறேன், இதை நான் லிஸ்ட் பண்றதுக்கு நான் எவ்வளவு பே பண்ணணும்னு கேட்கறேன். முதல் டைம் அந்த லேடி வந்து ஹலோ 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 அப்படின்னு கட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு இருந்தவங்க ஹலோ ஹலோன்னு கட் பண்ணிட்டாங்க. நீங்களே இதை கேளுங்க மேடம். Cars24 ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க சார். நான் சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணுறது. ஸோ அப்புறமா உங்களுக்கு ஆஃபர்ஸ் வரும், ஸ்டார்ட் ஆகுது. ஓகே மேடம். இதுக்கு அதாவது இதுக்கு என்ன பே பண்ணணும்? ஹலோ இதுக்கு என்ன பே பண்ணணும்? ஹலோ சார் கேட்குதா? கேக்குதுங்களா மேடம்? ஹலோ ஹலோ. திருப்பி நான் கால் பண்ணி, மேடம் இதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சிருப்பீங்கல்ல, நீங்க சொல்லுங்கன்னு சொல்றேன். அவங்க சொல்றாங்க, நீங்க ஆப்குள்ள போங்க சார்ன்னு சொல்றாங்க. நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்க உங்களுக்கு அமௌண்ட் தெரிஞ்சிருக்கும்ல, அந்த அமௌண்ட்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஸோ அப்போ 1,000 ருபீஸ் பே பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் உடனே பார்த்துட்டு இதுக்கு பின்னாடி என்ன நடக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. பக்கா ஃபைன். லைக் இது மாதிரி ஒன்னொன்னா சொல்லி நம்ம கிட்ட 500, அதாவது நீங்க டைரக்டா காசு கேட்டா கொடுக்க மாட்டீங்க, என்ன சொல்லணுமோ அதை சொல்லி பிளான்ஸா வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா. அகெயின் நான் அதை வேணாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. எனக்கு டிஎன்ல இருக்கவங்க வாங்கினா போதும், நீங்க உங்க சைட்ல இருந்து பண்றத எனக்கு ஆக்ஷன் பண்ணி வித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிட்டேன். அப்புறம் ஒரு 15 டேஸ் கழிச்சு எனக்கு ஒரு கால் வருது. அவங்க இன்னொரு எக்ஸிக்யூட்டிவ் என்கிட்ட கால் பண்றாங்க. மேபி ஹையர் எக்ஸிக்யூட்டிவ் போல. நான் இந்த மாதிரி கிளியரா சொல்றேன், சார் நான் இந்த மாதிரி உங்க எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட நான் ஸ்டேட்மெண்ட்டா எல்லாம் சொல்றேன், என் கார் இவ்வளோ போகாது, நான் கொண்டு வரல அப்படின்ட்டு. அவங்க எல்லா ரூல்ஸையும் வயலேட் பண்ணி என்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. எனக்கு அவங்க எப்படி எடுப்பாங்கன்னு தெரியும். நான் இதெல்லாம் விளக்கணும்னா, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட கொடுக்குறாரு. நானும் அதை ரெக்கார்டிங் கிளிப்ஸ்ல ஆட் பண்றேன், கேளுங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, செல டெலிகாலர்ஸ் ஃப்ரம் Cars24, ஓகேங்களா, அவங்க டார்கெட் அச்சீவ் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க, எஸ்ஓபியை தாண்டி ஒர்க் பண்றாங்க, இது வயலேட்டிங்னா நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. எஸ், இப்ப இவங்க ஈஸியா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா லைக் அந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து, ஆமா சார் எங்க சைடு தப்பு அப்படிங்கிறத டைரக்டா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இந்த விவரம் தெரியாதவங்க, இதை பத்தி நாலேஜ் இல்லாதவங்க, நம்ம கார் நல்ல ரேட்டுக்கு போகுது, ஆக்சுவலா 60,000-70,000 ரூபாய் கார் தான் போகும்னு தெரிஞ்சும் 1,50,000 ரூபாய் போகும்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, ஐயோ நம்ம கார், அதாவது 200% நம்ம கார் நல்ல ரேட்ல போனா நமக்கு ப்ராஃபிட் தானே அப்படின்னு நினைச்சு அந்த 1000 பே பண்ணும். அந்த 400, அது தமிழ்நாடுனா ஃபுல் ஆப்ஷன்னா 1100 1500 சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இதோட பேசிக் வந்து 400 350. அங்கேயும் விற்காது. இவங்க வாங்க மாட்டாங்க. Cars24 லேட்டஸ்ட் காசு மட்டும் தாங்க வாங்குவாங்க. நான் கண்ணில் நிறைய பார்த்த வரைக்கும் 10, 15, 10, 12 இந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நல்ல ரீசேல் வேல்யூ காசுனா ஓகே. இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி பாலிசி எல்லாம் கேட்டுட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஓகே அப்படின்னா, லைக் அதுவும் ஓல்டு கார் வச்சிருக்காங்க, தயவு செஞ்சு நீங்க உங்க லைக் ஃபேஸ்புக் மார்க்கெட்லயோ எங்கேயோ வித்துட்டு போயிருங்க. ஓகேங்களா. இன்னைக்கு வரைக்கும் ஆக்சுவலா
நம்ம அவங்க கேட்டகரி பத்தி பேசினாலுமே இன்னைக்கு வரைக்கும் என் கார் வந்து லிஸ்டிங்ல தாங்க இருக்கு, விற்கல. அதாவது ஏப்ரல் 6 இப்ப ஜூலை வந்துருச்சு. என் காரை நான் வந்து மேலே வித்துட்டேன், ஃபேஸ்புக்ல போட்டு நான் சேல் பண்ணிட்டு போயிட்டேன். பட் அதாவது கொஞ்சம் கொஞ்சமா காசு 10 நாள் கழிச்சு இந்த பிளான் இது இப்படின்னா இப்படி வித்துரும் சார், நல்ல ரேட்டுக்கு போயிடும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி 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 கொஞ்சம் கொஞ்சமா காசு வாங்குவாங்க. முதல்ல நீங்க இதை பத்தி கேட்டீங்கன்னா அவங்க சொல்லவே மாட்டாங்க. கார்ஸ் 21ல விற்கலாம், நான் விற்காதீங்கன்னு சொல்ல வரல. நல்லா 4 இடத்துல விசாரிச்சுட்டு இதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்கு, உங்க பாலிசி என்ன, என்ன டேர்ம்ஸ் எல்லாமே கேட்டுட்டு விசாரிங்க. இதுக்கான எல்லா ப்ரூஃப்ஸும் நான் வச்சிருக்கேன். அவனுங்க என்கிட்ட பேசினது நான் பே பண்ணி, அண்ட் நான் இதை வந்து தப்பு அப்படின்னு நான் பேச வரல, ஸ்கேம் அப்படின்னு பேசுற அளவுக்குலாம் இல்லை. ஏன் சொல்றேன்னா நம்ம தான் பாலிசியை தப்பா படிச்சுட்டு இருக்கோம். கார்பரேட் எல்லாத்துக்கும் ஒரு பாலிசி வச்சிருப்பான், அவன் ரூல்ஸ் படி பக்காவா நடப்பாங்க. அவங்களுக்கு இது ரூல்ஸ். நம்ம அதை அவங்க சொல்லதான் செய்யணும், பட் யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க படிங்க. லைக் இது இல்லைன்னா ஒரு லைக் நான் இதை ப்ரொசீட் பண்ணா எனக்கு எவ்வளோ பே, கார்ஸ் 21னா இதோட டாக்குமெண்டேஷன், இதை வித்துட்டா எனக்கு எவ்வளோ, எப்போ விற்பீங்க, எவ்வளோ அமௌண்ட். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு கதை தான் சொல்லுவாங்க. எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா மட்டும் போங்க. பழைய கார் வச்சிருக்கவங்க தயவு செஞ்சு போகாதீங்க. உங்க கார் வெளியில வித்துட்டு போறது ரொம்ப நல்லது. இது கைண்ட் ஆஃப் லைக் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஹோப் கொடுத்து காசு வாங்குவாங்கல்ல, அது மாதிரி. ஓகேங்களா? இது என்னோட வெரி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் கார்ஸ் 21ல இருந்து கார் எடுத்திருக்கேன். கண்டிப்பா அதை பத்தி ஒரு வீடியோ நான் இன்னொரு இதுல போடுறேன். நான் பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருக்கேன். போய் செல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுதாங்க ஃபேக்ட். ஓகேங்களா? ஓகே, இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட், நல்ல அருமையான கண்டென்ட் ஓட உங்களை வந்து நான் பார்க்குறேன். Until then, bye from Siraj. Bye.